This video sponsored by BuyMode eShopping. இது ஒரு ஆன்லைன் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமா நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே டிஸ்கவுண்டில் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க், அதாவது ஸ்பான்சர் கண்டென்ட் வீடியோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வீடியோ எதில் போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே தமிழில் தான் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை செஞ்சிடலாம். எப்பயும் போல் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரைட் சைடு கார்னரில் 3 டாட் இருக்கும். லாகின் பண்ணுறது எங்கே இருக்குன்னு இப்போ வரைக்கும் ஒரு சில பேருக்கு தெரில. அந்த 3 டாட்டை டச் பண்ணால் கீழே வந்து லாகின்னு காமிக்கும். அதில் போய் நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு போட்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதை அப்படியே கொஞ்சம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக படிச்சுக்கங்க. ஏன்னா நம்ம அடுத்து வந்து எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது கீழே தான் வந்து அந்த டேஷ்போர்டு ஆப்ஷனே ஷோ ஆகும். பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு டுடே டாஸ்க் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். 5வது ஆப்ஷன் நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் வந்து நம்மளுக்கு அதாவது டெய்லியுமே, அதாவது வீக்லி ஒன்ஸு அந்த டாஸ்க்கு சப்போஸ் மாறினாலும் மாறலாம். அதனால் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிங்க. நீங்கள் போடுற வீடியோ குறைஞ்சது 3 நிமிஷத்துக்கு குறையாமல் இருக்கணும். ஏன்னா 3 நிமிஷத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை ஷார்ட்ஸில் போய் ஆட் ஆகிடும். அதனால் உங்களுடைய ஓன் வாய்ஸில் தான் இருக்கணும். ஃபேஸ் காமிக்க தேவையில்ல. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம டாஸ்க் செஞ்சுருப்போம். அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஸ்பான்சர் வீடியோஸ்ன்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்குதுங்களா? அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 3 டாட் இருக்கும் பாருங்கள். அதில் மேலே டவுன்லோடுன்ற அந்த ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள், டவுன்லோடு ஃபைல் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டவுன்லோடு பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் மட்டும் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்குது. இதை காப்பி பண்ணிவிட்டு மிச்சதை படிச்சுக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். காப்பி ஆயிடுச்சு. கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பான்சர் கீவேர்ட், அந்த கீழே நம்ம எப்பயும் போல் ஒரு 3 or 4 அதாவது பைமோட்டரோட ஒரு 4-5 கீவேர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் போல். இது ஃபுல்லாக தமிழில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். என்னுடைய மொபைலில் வந்து நான் இந்த செட்டிங் தான் பண்ணியிருக்கேன், தமிழில் பார்க்குற மாதிரி. அதை இங்கிலீஷில் மாற்றிட்டு அதை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது காப்பி பண்ணி நம்ம தேவையான வாட்ஸ்அப்போ இல்லை டெலகிராமில் ஏதோ ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் அதை எப்படி வீடியோவில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நான் காமிச்சிருக்கேன்னா தமிழில் காமிச்சிருக்கேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் வெளியே வந்துட்டு பழையபடி இங்கிலீஷில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதை எப்படி காப்பி பண்ணலாம் பார்க்கலாங்க. ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸ்பான்சர் கீவேர்ட் அந்த ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்லேருந்து கை வேலை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸில் இருக்குதா ஸ்டார்டிங்கில். ஏன்னா இடையில விட்டிங்கன்னா லெட்டர்ஸ் மிஸ் ஆகிடும். அப்படியே ப்ளூ ஆகிட்டே இருக்குதா பாருங்கள். இப்போயுமே நான் ஒரு லெட்டர் விட்டுட்டேன். பழைய வீடியோ கம்ப்ளீட் பண்ணோம்னா போயிடுச்சு. அதனால் பழைய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி அழுத்தி காப்பி பண்ணுறோம். மேலே சோகம் பாருங்கள், காப்பி பேஸ்ட் அப்படின்னு போடுவேன். அதை காப்பின்னு கொடுத்துக்கோங்க.
கொடுத்து நீங்கள் வெளியே வந்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்போ இல்லை டெலிகிராமோ எனி ஒன்றில் வந்து அதை எப்படி காப்பி பண்ணி இப்போதைக்கு வச்சுக்கலாம் பார்க்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் போய் அதை காப்பி பண்ண போகிறேன். அதனால் டேரெக்டாக வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் போய் அதில் மை அக்கௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு அந்த எம்டி ஸ்பேஸ் எப்பயும் போல் மெசேஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் விரலை வச்சு அழுத்தி பிடிச்சோம்னா பேஸ்ட்டுன்னு காமிக்கும். கட் காப்பி பேஸ்ட்டு நான் பேஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டேன். காப்பி ஆகிடுச்சு. இது நம்ம இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க், அதாவது வீடியோ கண்டென்ட் நம்ம போடும்போது டிஸ்கிரிப்ஷனில் எப்படி காப்பி பண்ணுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா கண்டினியூ ஏதாவதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு சில பேருக்கு டக்குன்னு புரியாது. அதுக்காக இப்போ டவுன்லோடு பண்ணுறது எப்படின்னு மட்டும் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதை டிஸ்கிரிப்ஷனில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.